வணக்க மக்களே, நான் ராம்கேஆர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழரோட நாகரிகத்தை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இந்த உலகத்துக்கே பறைசாட்டுன கீழடியில இருக்கு. இந்த கீழடியில 108 சித்தர்களுக்கான சிலைகள் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா இந்த ரம்யமான காட்சி நம்ம மனதை வருடுது. இந்த கோயிலை பத்தின தல வரலாறு என்ன, இந்த திருத்தலத்தை பத்தின மகிமைகள் என்ன, இது போன்ற எண்ணற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க ராம்கேஆர். இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை அடையும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாங்க மக்களை வீடியோக்களை போலாம். பதினெட்டு சித்தர்களுக்கான திருக்கோவிலாக இந்த இடத்துல கோவில் கட்டிய ஐயா திரு ஞான பிரகாசம் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் 1000 கேள்விகள் இருக்கின்றன. வாங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த கோயிலை பத்தின வரலாறு சொல்லுங்க. 18 சித்தர்கள்ன்றது இறைவன்களுக்கு நிகரா இந்த உலகத்துல மனித ரூபத்துல பிறந்து இறைவனுக்கு நிகரா வளர்ந்தவங்க. அஷ்டமா சித்து என்கின்ற, அஷ்டம்னா 8, மான்னா பெருசு, பெரிய 8 சித்துக்களை இறைவன் இருந்து வரமா வாங்கின பல கோடி சித்தர்கள்ல 18 சித்தர்கள் மூலமானவங்க. அதுல முதன்மையானவங்க அகத்தியர், மச்சமுனி, கமலமுனி, இடைக்காடு, தன்வந்திரி, போகர், 18 பேர் இருக்கு. இந்த 18 சித்தர்களுக்கும் ஜீவசமாதி தமிழ்நாட்டுல உள்ளது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மிகப்பெரிய கோவில்ல ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அவங்க ஜீவசமாதி ஆயிருக்கிறதுனாலதான் அந்த கோவில் மிக பிரசித்தி பெற்றிருக்குன்னு நாம சொல்றோம். அப்படி 1 2 பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், திருவண்ணாமலை ஒரு சித்தரு, ராமேஸ்வரம் சித்தரு. ஐயா இப்போ ஒரு நிமிஷம், அந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சித்தர்கள் அந்த ஆலயங்கள் ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அதை மக்களுக்கு வெளியில பார்க்க விடாம வச்சிருக்க கோயில் நிர்வாகத்தை அதை ஒரு வீடியோல பார்ப்போம். எப்படின்னா அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு நம்ம கவர்மெண்ட்டை ஏத்து பேசுற மாதிரி ஆயிரும். அதை நம்ம பேசுவோம். 18 சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிருக்கிறதுனாலதான் 18 கோவிலும் மிக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய கோவிலா இருக்கின்றது. காசி முதற்கொண்டு, காசி, திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி மிகப்பெரிய கோவிலா, தஞ்சை பெரிய கோயில், இப்படி 18 சித்தர்களோட உடம்பு அங்க இருக்கிறதுனால, அங்க வைப்ரேஷன் நிறைய அதிகமா இருக்கிறதுனால கோவிலும், அதாவது இறை வழிபாடும் சித்தர் வழிபாடும் சேர்ந்து இருக்கிறதுனால உணர்ச்சிகள், அதாவது எப்படி சொல்றது, அருள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். வைப்ரேஷன் மக்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தணும். எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல சொல்ல முடியாது. பர்டிகுலர்ஸ் இந்த 18 சித்தர்களுக்கு ஒரே இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்றது விதி. இது 2 மன்னர்களால் முயற்சி பண்ணி கட்ட முடியாத போனதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா, ஒரு சித்தருக்கு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சித்தரை கும்பிடுறதுக்கே அவன் அருளாலே அவன் வணங்கின்ற மாதிரி சித்தர்களை கும்பிடுறதுக்கு அவங்க அருள் இருந்தா மட்டும்தான் கும்பிட முடியும். ஒரு சித்தர் கோயிலுக்கு போய் கும்பிடணும்னாலே அவங்க அனுமதி வேணும். ஒரு சித்தருக்கு கோவில் கட்டுறது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஜீவசமாதி மிகப்பெரிய விஷயம். 18 சித்தர்களையும் ஒரு இடத்துல கொண்டு இவங்கெல்லாம் அதிகமான கோபக்காரன். ரிஷிகளுக்கு அடுத்து சித்தர்கள் அதிகம் கோபம் உள்ளவங்க. மனிதர்கள்ட்ட நெருங்காம காட்டுக்குள்ளேயே தவம் இருந்து தவ வாழ்க்கையிலே இருந்தவங்க. மனிதர்கள் கண்டா வெறுப்பா இருக்கவங்க, அதிக உஷ்ணம் இருக்குங்க உடம்புல. இந்த சித்தர்கள் ஏங்க மனிதர்கள் கண்டு வெறுக்கிறாங்க? இல்ல, நான் சொல்றேன், சித்த நிலையில மனிதனா பிறந்து மனிதனோட வாழ்ந்தவங்க அமைதியை விரும்பி காட்டுக்குள்ள தியானம் பண்ணி இறைவன்கிட்ட வரமா வாங்கணும் அப்படின்ற அஷ்டமா சித்து வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்காக மனிதர்கள் இருந்து விலகி இருந்திருக்காங்க. அப்ப மனிதர்கள கோவப்பட்டு அவங்க விலகி போவதற்கு காரணம் இதுதான். அப்ப சித்தர்கள் கும்பிடணும்னா மிகப்பெரிய விஷயம். 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது நிறைய முயற்சி பண்ணி கைவிடப்பட்ட. நாமளும் 18 சித்தர்கள் ஒரு கோயில் கட்டணும் எல்லாத்துல கோயில் கட்டல. மதுரையில காகபுசுந்தர் மலையில, திருப்புறங்குன்றைக்கு மலத்துக்கு பக்கத்துல திருக்கூடல் மலையில மாயாண்டி சித்தர் என்கின்ற என்னோட குருநாதர் ஜீவசமாதி ஆயிருக்கார். எங்களுக்கு மானசீக குரு அவர் தான். அவருக்கு கோயில் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கணும். அவர் தான் எங்களை உத்தரவு மாற்றி எனக்கும் கோயில் கட்டு, 18 சித்தர்களுக்கும் நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்வு கொடுத்தவரும் அவர் தான்.
இந்த கோவில் கட்டுனதுக்கு மூல காரணம் அவர் தான். மெஷர்மெண்ட் பிளான்ல இருந்து 18 சென்ட் இடத்துல இருந்து எல்லாமே வாசல்ல இருந்து ஒவ்வொரு பிளானும் அவர் தான் கொடுத்துருக்காரு. எங்களோட மூச்சு காற்றுல இருக்க ஒட்டுமொத்த குரு அவர் மட்டும்தான். அவரோட நினைவாதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அவருக்கும் இங்க சன்னதி உண்டு. 18 சித்தர்களுக்கும் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கியாச்சு. கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து இந்த சித்தர்கள் கோயில் கட்டுறதுக்கு சரியா வருமா அப்படின்னு சொல்லி கேரளா பிரசன்னா பார்த்தோம். முரண்பாடு நிறைய வந்துச்சு. பட் தெய்வங்கள் சாட்சியாகவும் மாயாணி சித்தரோட குருநாதரோட சாட்சியா வச்சு பூமி பூஜை துவங்கிட்டோம். பூமி பூஜை துவங்கினதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் குந்தி தேவியும் பல வருடங்கள் தங்கி இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. எந்த காலகட்டத்திலே வந்தாங்க? இலங்கைக்கு போகும்போது இந்த வழியில தான் வந்து போனதான்னு சொல்றாங்க. அது ராமாயணத்துக்கு முன்னாடி மகாபாரத போர் ஆரம்பிக்கிற முன்னாடி சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக ராமரும் படையிலும் ஆஞ்சநேயரும் வந்து போன இடம் இந்த ஊர். இதை விட ஒரு பெரிய விஷயம்னா இப்ப நீங்க இருக்கிறது நியூ மதுரை. இப்ப நீங்க நம்ம பேசிக்கிறதான் ஓல்டு மதுரை. இந்த ஓல்டு மதுரை வந்து பழைய பெருமணலூர் என்கின்ற வாணிப நகரமா இருந்திருக்கு. வையாற்றோட கரையில இருந்தது. அதனால வந்து இங்க பஞ்ச பாண்டவர்களும் குந்தி தேவியும் வந்து போனதுக்கு சான்று அதிகம் உண்டு. அதுல அர்ஜுனன் கையால் பிரதிஷ்டை பண்ண ஒரு கோவில் இருக்கு. சுயம்பு லிங்கம் இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கு. அப்ப இந்த இடம் புண்ணிய பூமின்றது தான் அறிஞ்சிட்டோம். சரி, இந்த இடத்துல நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கரடன் வந்து நிறைய வட்டம் இருந்துச்சு. ஒரு பசுமாடு வந்து கண்டுபிடி போட்டுச்சு. ஒரு ஆடு வந்து கண்டுபிடிச்சு. இதெல்லாம் எங்களுக்கு நல்ல சுப சகுனமா இருந்தனால டச் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க ஒட்டுமொத்த சிவனடியார்களும் சேர்ந்து சிறு துளியாக 100, 200, 500 என்று போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில 18 சென்ட் ஃபுல்பிலா கட்டி 2023 முடிச்சோம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 18 சித்தர்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் மூலமா இருக்க 9 வயது பால வடிவமாகிய பாலாம்பிகைக்கு தனி சன்னதி உண்டு. 18 சித்தர்களுக்குமே தனித்தனி சன்னதி அமைச்சிருக்கு. அகஸ்தியரை மூலமா வச்சு 18 சித்தர்களுக்கு மட்டும் தனி கோவிலாக, உலகத்தின் முதல் கோயிலாக இந்த கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே நடை அடைக்கும் நேரம் கிடையாது. பொது வழிபாடு தான். பூ புனஸ்காரம், பத்தி, சூடம், நெய் விளக்கு எல்லாமே நீங்களே சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு கூட நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம். பூசாரின்னு இங்க கிடையாது. ஒரு பூஜைக்குன்னு ஒரு வச்சிருக்கோம். பூசாரி இருக்காது. அவங்க சொந்த வழிபாடு தான். எப்ப வேணாலும் வரலாம். சுதந்திரமா வழிபடலாம். சித்தர்கள்ட்ட என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். கொடுக்கறத வாங்கிட்டு செல்லலாம். ஐயா, இப்போ 108 சித்தர்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. கோவில்ல இருக்க கருவறையில் இருக்க சிலைக்கும் பக்தருக்கும் இடவெல்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இந்த கோவில்ல கிடையாது. நீங்களே சொந்தமா வழிபடுக்கலாம். திருநெறி நீங்களே எடுத்துக்கலாம். பெண்களும் உள்ள போய் வழிபடலாம். இங்க வந்து 18 சித்தர்கள் திருக்கோவில் அப்படின்றதுனால சித்தர்களுக்கு ஆகம விதி கிடையாது. நாட்கள் கிடையாது. சுதந்திரம் எப்படின்னா 9 கோள்கள் கட்டுப்படாது. நட்சத்திர இந்த மாதிரிலாம் கட்டுப்படாததுனால அவங்க சொந்தமா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வழிபாட்டுல போயிடலாம். இருந்தாலும் 18 சித்தர்களும் அவங்க பிறக்கும் போது அவங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு உடைய நட்சத்திரக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சமர்ப்பணம். மெயினா வந்து நெய் விளக்கு தான். நெய் விளக்கு ஏற்றி நீங்களே சுதந்திரமா வழிபடலாம். கோயிலோட ஆகம விதியா பழைய முறையில கொண்டு வந்தோம். பழைய மெத்தட்ல முன் மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கருவறை அமைச்சிருக்கோம். கோவிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் செஞ்சதுல நிறைய பலன்களை நீங்க அனுபவிக்கலாம். மன நிம்மதி, நோய் நொடி என்று வாங்கலாம். நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த கோவில்ல புதிதாக கட்டப்பட்ட கோயில் அருள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க உணரணும் அப்படின்னா, கோவில் வந்து 2015 இருந்து 2022 வரைக்கும் கட்டிருந்தோம். 2015 இருந்து 2022 முடிச்சு இன்னைக்கு 2024 வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் 1 அல்லது 2 அல்லது 3 கருடோ காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக கோவிலின் மேலே வலம் வருவது எல்லோரும் பார்க்கலாம். தினந்தோறும் இன்றும் வந்துள்ளது, நேற்றும் வந்துள்ளது, கடந்த 7 வருடமாக தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது.
வரும் காலங்கள்லயும் வரும். கட்டாயம் வரும், நாளையும் வரும். இதெல்லாம் வந்து அருள் ஒரு இடத்துல வந்து குவிக்கப்பட்டுள்ளதுக்கு சமர்ப்பணம். நம்ம கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க யாரு வந்தாலும் பார்க்கலாம். கோபுரம் வந்து 33 அடி தான் இருக்கணும். இந்த 33 அடியில 5 நிலை கோபுரமா இருக்கணும். 5 நிலை கோபுரத்துல வந்து நான் சொல்ற மாதிரி இருக்கணும்னா சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்க உங்களுக்கு வந்து கனவுல வந்து காட்சி அளிக்கிறாங்க? இது வந்து அசரீரி தான். அசரீரி. தெய்வங்கள்ட்ட நம்ம பேசுறது வந்து உண்மை. தெய்வங்கள் வந்து சில ஆத்மாக்களை வந்து இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கு, தெய்வங்களை தேடிக்கிட்டுங்க. இதே பாணியில தெய்வங்களும் நல்ல ஆத்மாக்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. சில ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாக்கள் மூலியமாக சில விஷயங்களை தெய்வங்கள் சித்தர்கள் நடத்திக்கிறாங்க, சில விஷயங்களை நடத்துவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவை நானும் ஒரு நம்மகிட்ட என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டிருக்கோம். ஒரு இன்ஜினியர் வச்சு பிளான்லாம் பண்ணல. சிற்பின்னு பாத்தீங்கன்னா 100 சிற்பி இதுல வேலை கொடுப்பாங்க, வேற வேற சிற்பிகள். யாருக்கு வேலை இல்லைனாலும் சிற்பிக்கு வேலை கொடுக்கணும். அப்படித்தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடேசத்துல இருந்து கும்பாபிஷேகம் பண்ற பொருட்கள் வந்து அண்ணன் எல்லாமே வந்து பணம் இல்லாம தான் பண்ணிருக்காங்க. பணம் அப்படின்றது இங்க முன்னுரிமை கிடையாது. அப்ப அவங்க சித்தர்கள் சொன்னபடி ஃபர்ஸ்ட் வந்து முருகன் விநாயகர் இருவரும் ஆண்டி கோலம். முருகன் ஆண்டி கோலத்தில், விநாயகர் தவக்கோலத்தில் இங்கே உள்ளார். அதுபோக எல்லா சித்தர்களுக்கும் மூலமாக விளங்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி என்கின்ற பாலாம்பிகை அம்மனுக்கு இங்கே தனி கருவறை உண்டு. அடுத்த நிலையில் 18 சித்தர்களுக்கும் தனித்தனி கருவறைகள் உண்டு. எனது ஆசான குருவான மாயாண்டி சித்தருக்கும் தனி கருவறை உண்டு. அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் 4வருக்கு தனி கருவறைகள் உண்டு. மேலும் 33 அடி அகத்தியர் கோபுரத்தில் மேல் மட்டத்தில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் 4வரை சமயக்குறவர்கள் 4வரை 63 நாயன்மார்களுக்கு பொதுவாக பிரதிஷ்டை செய்துள்ளோம். அடுத்த நிலையில் சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய நாரதர், வியாசர், வியாக்கரமாதர், விஸ்வாமித்திரர் இந்த கேட்டகரி ஒரு சப்த ரிஷிகள் இங்கே உள்ளார்கள். அடுத்த நிலையில் பட்டினத்தார், பத்ரகிரியார், ஔவையார், வள்ளலார், இயேசு பிரான், நபிகள் நாயகம் இந்த கேட்டகரியில உள்ளார்கள். ஜாதி மதம் மதம் கடந்து ஜாதியை விடுங்கள், மதம் கிடையாது. இந்த எல்லைக்குள் வந்தால் சித்தர்கள் என்று சொன்னாலே மதம் சார்ந்து இல்லாதவர்கள். அதே மாதிரி தெய்வத்திலையும் ஹரி நாராயண் சிவனும் பெருமாளும் உள்ளார்கள். இங்கே சிவன் கோவில்ல ஜீவசமாதி ஆனவர்கள் உள்ளார்கள். பெருமாள் ஒரு ஸ்ரீரங்கத்துல ஜீவசமாதி ஆனவர்கள் 18 சித்தர்கள் இருக்காங்க. பெருமாள் கோவில்ல ஜீவசமாதி ஆனவங்க கொங்கணவர் திருப்பதியில ஜீவசமாதி, ஸ்ரீரங்கத்துல ஒரு சித்தர் 18 சித்தர்களே சொல்றேன். இந்த மாதிரி இருவர் வந்து பெருமாள் கோயில்ல ஜீவசமாதி. இப்ப உங்களுக்கு அரியும் சிவனும் ஒண்ணுன்றது அவங்களே நிறுவனம் ஆயிடுச்சு. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதனால இந்த கோவில்ல புத்தரோடு சேர்த்து மகான்கள் இவர்கள் இருவரும் உள்ளார்கள். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர், விவேகானந்தர், வள்ளலார், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் மகான்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. இங்க சிலைகள் உள்ளது. அடுத்த கேட்டகரியில 23ஆம் நூற்றாண்டில் மதுரையை மையப்படுத்தி மதுரையை சுற்றி 4 திசைகளில் உள்ள 12 பேர் ஜீவசமாதி. பாம்பன் சுவாமிகள், மதுரை குழந்தை ஆனந்த சுவாமிகள், மதுரை பழனி நாச்சிமுத்து சுவாமிகள், கசவனப்பட்டி நிர்வாண சுவாமிகள், இடையமேலூர் மாயாண்டி சுவாமிகள், மூட்டை சுவாமிகள், பழனி மூட்டை சுவாமிகள், கொண்டையப்பா சுவாமிகள், திருப்புவனம் சடையப்பமூர்த்தி சுவாமிகள், இந்த மாதிரி ஒரு 12 பேர். ஏறக்குறைய உங்களுக்கு தெய்வங்கள், பாலாம்பிகை அம்மன், சித்தர்கள், ரிஷிகள், நாயன்மார்கள், யோகிகள், மகான்கள், இன்றைய காலகட்டத்தில் சமாதியான
சித்தர்கள் ஒரு 126 பேர் சிலைகள் இங்கே உள்ளது ஒரே இடத்துல. அதனால சக்திகள் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டது. அப்படி சக்திகள் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கின்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் கருடன் தினந்தோறும் வருது. இங்க நடுவுல கல் பார்க்க முடியுது, அந்த ராமர் கல். அது எப்படிங்க, அது எப்படிங்க இங்க கொண்டு வந்தீங்க? ஒரு கோவிலில் மூல கருவறைக்கு மகாமண்டபத்தில் இருந்து அர்த்த மண்டபத்துக்கு சென்று வழிபடும் போது 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. ஆமா. அப்ப துவாரபாலகர்களுக்கு போகும்போது இடது பக்கமாக போய் வலது பக்கமாக வெளியே வரணுன்றது விதி. அப்ப சிவன் கோவிலாக இருந்தால் ஒரு நந்தி பிரதிஷ்டை இருக்கும், அம்மன் கோயில் இருந்தால் ஒரு பலிபீடமும் ஒரு சிம்ம வாகனமும் இருக்கும். இது சித்தர்கள் கோவில் அகத்தியருக்கு அப்படின்ற போது யோசனை செய்து காத்தாட்ட கேட்கும் போது இது ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் மதுரைக்கு அருகாமையில் கீழடி என்ற ஊரில் அமைந்துள்ளதால் ராமேஸ்வரத்துக்கு போற பாதை என்கின்றனால பஞ்சபாண்டவர்களும் குந்தி தேவி தங்கியிருந்ததுனால, ராமர் வனவாசம் சீதையை மீட்டெடுத்து தங்கியிருந்ததுனால ராமர் சம்பந்தப்பட்ட கல்லை நிறுவுமாறு சொன்னதுனால சீதையை மீட்டெடுத்துக்காக இலங்கை வரை பாலம் போட்ட கல்லில் பயன்படுத்தப்பட்ட கல்லை மிதக்கும் கல்லாக இங்க நிறுவப்படும். இதுவரை இந்த திருத்தலத்தை பத்தின அனைத்து தகவல்கள் மக்களுக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிங்க. நன்றி.